பங்காளி கொஞ்சம் போறங்க. அதாவது இது முதல் அரசியல் எழுச்சி மாநாடா இல்லை சமுதாய நல்லிணக்கு மாநாடா என்று வியக்கத்தக்க கூடிய அளவிலே அனைத்து சமுதாய உறவுகளும் தலைவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எந்த ஒரு மாநாட்டிலும் இப்படி ஒரு பிரதிநிதித்துவம் இங்கே இந்த தமிழகத்தில் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், அங்கே பழந்தின்று கொட்டை போட்டவனுக்கு மட்டும்தான் மேடையில் இடமே தவிர பாட்டாளிகளுக்கு ஒருபோதும் மேடையில் அங்கு இடம் இருக்காது. இங்கே மட்டும்தான். இங்கே காலங்காலமாக ஓடாய் உழைத்து தேய்ந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே ஒருதாய் மக்கள் என ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த அரிய செயலை இந்த தமிழக நீதி கட்சி உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தாரக மந்திரம் தான் அரசியல் சமநீதி. அதுதான் உண்மையான சமூக நீதி என்ற வார்த்தையை இந்த கூட்டம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலே இருந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலே இருந்து இன்றைய தமிழகத்தை ஆட்சி செய்கிற மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலம் வரையிலும் இங்கே அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய பிரதிநிதிகள் எல்லாம் இந்த தமிழகத்திலே 12-15 சமூகங்களை தவிர ஏறத்தாழ 450 சமுதாயங்கள் இங்கே அரசியலிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் உரிமையை மீட்பது யார்? அவர்களுக்காக குரலை இந்த தமிழகத்தை ஒழிக்க செய்வது யார் என்கின்ற குறிக்கோளோடு ஒற்றை நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம்தான் இந்த தமிழக நீதி கட்சி என்று சொன்னால் அதற்கு எங்களுக்கு மிக பெருமிதமாக இருக்கிறது. நான் இந்த அரிய வேளையிலே நான் பிரகடனம் செய்கின்றேன். கொங்கு நாடு வேட்டு கொண்ட சமுதாய முன்னேற்ற சங்கம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த கட்சிக்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரவு அளிக்கின்றோம். வரக்கூடிய தேர்தலிலே தமிழக நீதி கட்சிக்கு எங்கு நின்றாலும் நாங்கள் அல்லும் பகலும் அயராது உழைத்து வாக்குகளை சேகரித்து இந்த கட்சியை வெற்றி வர செய்வோம் என்று இந்த நேரத்தில் திண்ணமோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நமக்கான ஒரு அரியதொரு வாய்ப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்படுகிற ஆட்சிதான் உண்மையான மக்களாட்சி. அந்த மக்களாட்சி தத்துவத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழக நீதி கட்சி தான் வருங்காலத்திலே அனைத்து சமுதாய மக்களுக்குரிய அங்கீகாரத்தை பெற்று தரும் என உண்மையோடு இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே எனதருமை தமிழக பெருமக்களே, நாம் ஜாதிகளாக பிரிந்து கிடந்தது போதும், மதங்களாக பிரிந்து கிடந்தது போதும், அனைவரும் தமிழ் தாய் ஈண்டெடுத்த ஒரே மக்களாக ஒன்று கூடி நமக்கான அதிகாரத்தை மீட்டெடுப்போம். அந்த அதிகாரத்தை நாமே பகிர்ந்து கொள்வோம். தர்மத்தையும் நீதியும் சத்தியத்தையும் காப்பாற்றக்கூடிய வல்லமையை பெறுவோம் என சொல்லி வரக்கூடிய தேர்தலிலே நாம் யார் என்று இந்த தமிழக மக்களுக்கு காட்ட வேண்டிய வேலை வந்துவிட்டது. எனது அருமை சமுதாய பெருமக்களே, அனைத்து உறவுகளே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழக நீதி கட்சியை காப்பாற்ற வேண்டிய வழிநடத்த வேண்டிய அனைத்து பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என சொல்லி இது நம்முடைய கட்சி, இது ஏழைகளுக்கான கட்சி, இது பாட்டாளிகளுக்கான கட்சி, இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என சொல்லி நம் கட்சியை நாம் இந்த தமிழகத்திலே உயர்த்தி பிடிக்க அனைவரும் ஒன்று கூடுவோம் வென்று மகிழ்வோம் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக மாநில தலைவர் ஜெகன்